வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே வெளிச்சம் குறைவான இடங்களில் இருப்பதற்கோ சில இடங்களுக்கு செல்வதற்கோ தனியாக இருக்க போவதற்கு பயப்படுவார்கள். அவர்களுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் கூட இருந்தால் தைரியமாக இருப்பார்கள். கூட இருப்பவர்கள் ஏதும் உதவி செய்யாவிட்டாலும் கூட அவர்கள் இருந்தாலே போதும் தைரியமாக இருப்பார்கள். தங்கள் வேலைகளை செய்து விடுவார்கள். காரணம், பெரியவர்களின் பிரசன்னம் அவர்களுக்குள் பயத்தை போக்குகிறது, தைரியத்தை கொண்டு வருகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்காக எப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கும் பொழுதுதான் பயம் வரும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் படகில் சீஷர்களோடு இயேசுவும் இருந்த பொழுது, புயல் காற்று பலமாக இருந்த பொழுது பயந்தார்கள். காரணம் என்ன? இயேசுவும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசேயை இஸ்ரவேலரை எகிப்தியரிடமிருந்து மீட்பதற்காக அழைத்த பொழுது மோசே மிகவும் தயங்கினார், பயந்தார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்றும் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே கடவுளின் பெயரை கேட்ட பொழுது கடவுள் தமது நாமத்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு அறிவிக்கின்றார். இதிலிருந்துதான் எபிரேய மொழியில் யாவே என்னும் பெயர் உண்டாயிற்று. இந்த செயலை குறிப்பிடும் ஒரு எபிரேய சொற்றொடர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேயிடம் ஆண்டவர் எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் என்று நான் அறியப்பட விரும்புகிறேன் என்று கூறுகின்றார். ஆம், எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாவே என்னும் நாமத்தில் உள் அடக்கியிருக்கும் வாக்குறுதி தேவனின் பிரசன்னம் தமது மக்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. அது தமது மக்களிடம் அவருக்குள்ள உண்மையான அன்பையும் அவர்கள் மீது அவருக்குள்ள அக்கறையையும் அவர்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர்களோடு எப்பொழுதும் உறவாட வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் கொள்ளும் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். அன்பானவர்களே, நான் எல்லா நேரங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற விதமாக நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆம், நாம் பயப்படும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் வேதனைப்படும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் தேவையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் ஆபத்திலே இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். நாம் சோர்வாய் இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறார். நாம் வியாதியாய் இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். நாம் பலவீனத்திலே இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். நாம் புதிய இடத்தில் புதிய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். நாம் வேலை செய்யும் நேரங்களில் நம்மோடு இருக்கிறார். முடியாத காரியங்களை செய்ய வேண்டிய சூழல் வருகின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், பாதை தெரியாமல் திகைக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றார். சோதனைகள் வரும் பொழுது நம்மோடு இருக்கின்றார். ஆம், அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே அவர் விரும்புகின்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், எப்பொழுதும் என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு உண்டு. ஆம், அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறவாதிருப்போம். நம்புவோம்,
கலங்காதிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.